ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சுவையான மீன் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை வந்து 2 மீனில் உள்ள முட்டை. மீன் முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க பொடிசாக, 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 10 பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி வச்சுக்கோங்க, தேவையான அளவு கருவேப்பிலை வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் முட்டை பொரியல் வந்து என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. என்னை விட அவங்க சூப்பராக செய்வாங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பல்லாரி சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீன் முட்டையை சேர்த்துக்கோங்க. இந்த மீன் முட்டை வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து சத்தானது. சின்ன குழந்தைகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். அதனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து கட்டாயம் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்ட அப்படியே நல்லா உதிரியாக வந்துடும். புட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால்
அதுவும் 2 முட்டை சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு சுவையாக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். வாணலி வந்து பெரிய வாணலி இல்ல. அதனால் கொஞ்சம் கிண்டும்போது கொஞ்சம் கீழே கீழே சிந்துது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து ரோல் மாதிரி உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்புறம் பூரிக்குமே, அப்புறம் தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.